Cossack. You adore the dragon. Hi, sir. என்ன இங்க வந்திருக்க? உங்க ஆட்டம் முடிஞ்சது சார். ஹாய் சத்யா, how are you? ஹாய் மேம். நல்லா பாருங்க, மறுபடியும் வெளியே வெயிட் பண்றாங்களா என்ன? இல்ல மேம், இன்னைக்கு வரல. பேபி, உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேங்க. ஐ எம் ரியலி so thankful to you சத்யா. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சு சார்? சடனா அந்த மாதிரி விழுந்துட்டீங்க. அவருக்கு நடந்த கீமோதெரபி சைடு எஃபெக்டால ட்ரக் இன்டியூஸ் டு ஏட்ரியல் ஃபிளாட்டர்ன்ற கண்டிஷன் டெவலப் ஆச்சு. ஐயோ. நம்ம நார்மல் ஹார்ட் பீட் 120 டைம்ஸ் பெர் மினிட் இருந்தா இந்த கண்டிஷன்ல ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் பீட் 400 டைம்ஸ் பெர் மினிட்க்கு ரீச் ஆகி ஹார்ட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காகவே டீஃபிப்ரிலேட்டர்ன்ற டிவைஸை செஸ்ட்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அது ஃப்ளட்டர் வரும்போது கவுண்டர் ஷாக் கொடுத்து ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் செய்யும். பட் எப்போது செஸ்ட்ல அடிபட்டதுன்னா டீஃபிப்ரிலேட்டர் நார்மல் டைம்ல கூட கவுண்டர் ஷாக் கொடுக்கும். அதுக்கு தான் இவர் அன்னைக்கு அன்கான்ஷியஸ் ஆனாரு. பேபி, நீங்க ரெக்கவர் ஆன அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். பாரு கூட கேன்சர் விக்டிம் தானா? சத்யா, பாரு அவங்களோட கேன்சரை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல அம்மாக்கு 102 டிகிரி ஜுரம் இருந்தா அப்பா கிட்ட சொல்லும்போது 99 தான் சொல்லுவாங்க. அதுவே பசங்க கிட்ட ஜுரமே இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது பாரு, அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு என்கிட்ட எப்படி சொல்லுவா மேடம்? இன்வேசிவ் டெஃப்டல் கேர்சினோமா, அதாவது பிரஸ்ட் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட இந்த கேன்சர் போராட்டத்துல நான் ஜெயிப்பனா இல்லையான்னு கூட தெரியாது. இனி ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் தான். நீ ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ரிஸ்க் எடுக்கலன்னா லைஃப்ல ரிஸ்க் மட்டும் தான் மிஞ்சும். என்னங்க என்னங்க அப்பா ஹலோ பூர்வி, பாரு, டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீ ஏன் இன்னும் வரல? என்ன சொல்ற? டான்ஸ் டீச்சர் உனக்கு கேன்சர், இனிமேல் டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க.
டேப்லெட் போட்டுக்கோமா. ஏதடி வாழ்க்கையே நீங்குமோ வேதனை தாங்கிட கூடுமோ பாரங்கள் சோதனை கவலைகள் தீருமோ உடலினை வருத்திட காலங்கள் மாறுமோ கனவுகள் கைப்பற காலமெல்லாம் சிநேகம் தந்திடு காலமெல்லாம் சிநேகம் தந்திடு காலமெல்லாம் சிநேகம் தந்திடு மௌனமே துரத்துதே மௌனமே கொள்ளுதே தூரமே தூரப்போ அருகினில் அடித்திடு. வா, நீங்க கேன்சர் இல்ல, லைஃபே ஜெயிச்சிட்டீங்க. லவ் யூ பேபி ஃபார் ஹெல்பிங் தம். சத்யா, எனக்கு உடனே பார்வை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு நீங்களும் சாரும் பவர் பண்ண போற டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்க. வா, கண்டிப்பா வரும் சத்யா. சார், மிச்சுபிஷி தொஷிபா வரேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்வதி சத்யநாராயணனோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்கள கிளாப் செஞ்சு வெல்கம் பண்ணலாமா? ஹலோ மேம். சாரி சத்யா, இன்னைக்கு பிபி மூட் சரியில்லை. அவரு வரமாட்டேன்னு சொல்றாரு. அவர் இல்லாம நானும் வர முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் கூட ட்ரைபல் ஹெல்த் கேம்ப்க்கு போறேன். அங்க சிக்னல் கூட இருக்காது. தேங்க்யூ. Calm down. நான் இப்போ வந்துடுறேன். நீங்க என்ன சார், நாங்க எங்க எல்லாரும் ஆடிட்டோரியத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த சிகார தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணா கேன்சர் வந்துரும் சார். அப்படி நினைச்சுதான் எத்தனையோ வாட்டி டெம்ட் ஆயோ டச் பண்ணல. பட் 1 year பேக் இன்னைக்கு தான் எனக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு. இனி இதெல்லாம் என்னை என்ன பண்ணும்? சார், நானும் ட்ரை பண்ணலாமா சார்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்வதி சத்யநாராயணனோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. சார், உங்களுக்கு காளி நாட்டியம் ஸ்டோரி தெரியுமா சார்? நான் வேணா சொல்லட்டுமா சார்? சொல்லு. ஸ்ரீகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிருந்தாவனம்
சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த ஊர்ல உள்ள யமுனா நதிக்குள்ள காளியன்ற 100 அடி பாம்பு வந்துச்சு சார். அதனால நீர், காற்று, பிருந்தாவனம் புள்ளா நரகமா மாறிடுச்சு. ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த நதிக்குள்ள விளையாட போனப்போ அந்த காளியன் பிடிச்சு கொத்தா பார்த்தப்போ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்னடா ஆகும்னு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அவங்க எல்லாருடைய கவலையும் பார்க்க முடியாம ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சுருட்ட உடைச்சு மேல ஏறி அந்த படகு மேல நட்டி ஆட ஆரம்பிச்சாரு சார். அந்த குட்டி பிஞ்சு பாதத்துல எவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு படகு உடைஞ்சது சார். எங்க பாட்டி சொல்லுவாங்க சார், புராண கதைகளெல்லாம் சும்மா படிச்சா மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கையோட அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்ப புரிஞ்சது சார் இந்த கதையில உள்ள மெசேஜ் என்னன்னா, என்னது அது? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயந்து ஓடி ஒளியாம அந்த பிரச்சனை மேலே ஏறி நின்று மிதிக்கணும். பிருந்தாவன் எங்களோட வாழ்க்கைன்னா யமுனா நதி எங்களோட காதல் கதை சார். என்னோட பாரம் ஸ்ரீகிருஷ்ணன். காளியன். புரிஞ்சது சத்யா. உங்க வாழ்க்கையில காளையன் கேன்சர்ல இல்ல சார், எங்க கதையில காளியனே டாக்டர் பிபி தான். டாக்டர் பன்னீர் பூஷன் தான் சார். என்ன? ஆமா சார், என பார்க்குதான் கேன்சர் இல்லையே. ஜோக் பண்றியா? உங்களுக்கு வேணா எங்க வாழ்க்கை ஜோக்கா இருந்திருக்கலாம், எங்களுக்கு இல்ல. டாக்டர் நீயா நானா? பாரா, பவர் கண்டிஷனை பத்தி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும் சார், எங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் எங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கடவுளுக்கு அப்புறம் உங்களை நம்புறோம். ஆனா கடவுளுக்கு பதிலாக இப்ப நிறைய இடத்துல உடம்பு ராட்சசன் தானே இருக்காங்க. அப்படின்னா ஏன் டயக்னோசிஸ் தப்புன்னு சொல்றியா? என்ன ஃபேக் டாக்டர்னு சொல்றியா? ஏய், யாரு உனக்கு இந்த டவுட் கிரியேட் பண்ணது? டாக்டர் பிரகாஷா இல்ல டாக்டர் ரவியா? என் மேலேயும் என் ஹாஸ்பிட்டல் மேலேயும் அவங்களுக்கு பொறாம. பேஷண்ட்ஸை அவங்கள விட நான் நல்லா டீல் பண்ணி அவங்க பிசினஸை கெடுக்கிறேன்னு அவங்களுக்கு பொறாம. இப்ப சொல்லு, யார் சொன்னது? சொல்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.